ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஆமேன். ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அருகில்களை பார்த்து உங்களுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால் தான் நாம் எல்லோரும் தொழுவத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நான் கர்த்தருக்காக வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, முதல்ல ஒரு சப்ஜெக்ட் பேசலான்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தபோது திடீர்னு கர்த்தர் செய்தியை வேறு விதமாய் மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் அந்த சப்ஜெக்டை மாற்றி திடீர்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதன் பிரகாரமாய் மனுஷனுக்காக நியமிக்கப்பட்ட போராட்டம் என்ற தலைப்பிலே, மனுஷனுக்காக நியமிக்கப்பட்ட போராட்டம் என்ற தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறதல்லவோ. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. அல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி வார்த்தைக்காய். நல்ல பிதாவே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற என் தேவன், எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் வாசமாக இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இங்கே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரை சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு வந்திருக்கிற எங்கள் மத்தியிலே, இன்று எங்களுக்கு மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற எங்கள் தேவன் கர்த்தர் வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தைக்குரிய ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அடியேனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா. ஹல்லேலூயா. அப்போ பூமியிலே, இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட காலம், ஆமேன், மனுஷனுக்கு போராடக்கூடிய காலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தை நமக்கு. அல்லேலூயா. யாருக்காவது போராட்டம் இல்லாமல் இருக்குதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போராட்டம் தான் வாழ்க்கை. ஆமேன். வாழ்க்கை தான் போராட்டம். போராட்டம் இல்லை என்று சொன்னால், ஆமேன், கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்ற அர்த்தம். போராட்டம் இருக்கணும். அல்லேலூயா. போராட்டம் என்னன்னா இந்த 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 மது கடைகளுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக போராடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஆங்கில வேதத்திலும் எபிரேயர் புஸ்தகத்தில், எபிரேயர் மொழியில் அங்கே சொல்லப்படுகிற கூலிக்கார நாட்களை போல இருக்கிறதல்லவா என்று சொல்கிற லேபர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வார்ஃபேர் அப்படின்னு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரகிள் அப்படி என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா யுத்த நாட்களை போல இருக்குதான். எப்படியா? ஒரு யுத்த நாட்களை ஃபேஸ் பண்ணுவது போல ஒரு போராட்டம் ஒரு மனுஷனுக்கு உண்டு. அது மாத்திரமில்லை, ஸ்ட்ரகிள். அவனுக்கு எல்லாமே என்னவா இருக்கும்? தடை போல இருக்கும். எல்லாமே அவன் எல்லாம் நினைப்பதெல்லாம் என்ன இருக்கும்? நீதியாய் நினைப்பது கூட என்னவா இருக்குமா? தடை பண்ணுகிறதை போல இருக்குமா? இதுதான் மனுஷனுடைய போராட்ட காலங்கள் இருக்கிறது. மனுஷனுக்கு குறிப்பிட்டிருக்கிறது அந்த போராட்ட காலங்கள். உங்களுக்கும் எனக்கும் அது என்ன இருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னாலும் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. அப்படி என்ன அர்த்தம்? உபத்திரம் நிச்சயமாய், போராட்டம் நிச்சயமாய் என்ன இருக்கும். ஆனால் நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். மனிதனுக்கு கொஞ்சம் எப்பவுமே போராட்டம் இருக்கலாம். அந்த போராட்ட காலங்களிலே கொஞ்சம் நமக்கு என்ன வேணும்? இளைப்பாறுதல் வேண்டும்.
அந்த இளைப்பாறுதல் தான் தேவன் என்ன செய்யணும், அந்தந்த சமயத்தில் நமக்கு கொடுக்கணும். அந்த போராட்டமே வாழ்க்கையாக போகும்போது அவனுடைய இருதயம் எப்படி போகுதுன்னா வறண்டு போகுது. லைஃப்பில் சில டைமில் என்னென்னா வறண்டு போவோம். சில டைமில் நம்ம அதாவது நீதியாய் கேட்கிற காரியங்கள் கூட தாமதிக்கிற நேரம், அந்த நேரம்லாம் எப்படி இருக்கும், சலித்து போகிற நேரமாய் காணப்படுகிறது என்று நான் சொல்லவில்லை. அதே யோபு சொல்றார். 2வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், ஒரு வேளையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. ரொம்ப சலிப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில சமயத்தில் சில விண்ணப்பங்களை தேவனிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, சில காரியங்கள் ஊழியக்காரர்கிட்ட வந்து சில பேர் சொல்லும் பொழுது கூட நம்ம சொல்லுவோம், நம்பிக்கையான வார்த்தையை நம்ம கொடுக்கும் பொழுது கூட அவர்கள் மத்தியிலே அது ஏற்றுக்கொள்ளாத விதமாய் ஒரு ஆவி ஒன்று இருக்கும். அது என்னன்னா வறண்டதும் விடாய்த்ததுமாக இருக்கிற ஒரு காரியம். அது நேச்சுரல், அது யார் மேலே தப்பு இல்லை, அது ஒரு நேச்சுரலான விஷயம். யோபுக்கே அப்படி இருந்தது என்று சொன்னால், யோபுக்கு வந்த அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சடுதியில் வந்த ஒரு காரியம், சடுதியாய் வந்த ஒரு நாசம். யோபுக்கு வந்த நாசம் எப்படி, சடுதியாய் வந்த ஒரு நாசம். திடீர்னு இது யாருக்கும் போராட்டம், ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு காரியம். ஆமேன். அவன் யாரை செக் பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்குறான், மனிதனை கிட்ட உத்தரவு கேட்குறான். மனிதனை செக் பண்ணுவதற்கு என்ன செய்கிறான், உத்தரவு கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய போராட்டம். ஆனால் யார் பாதிக்கப்படுறது, ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான். அவன் மனிதன் பாதிக்கும் பொழுது திடீர்னு எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்கிறான். எல்லாவற்றையும், ஆஸ்தி கீஸ்தி எல்லாவற்றையும். ஒன்று தான், மனைவியை மட்டும் வச்சுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு என்ன பண்ணுதான், அவன் மாதங்கள்லாம் நாட்கள்லாம் எப்படி அவனுக்கு இருக்குதான், மாயமாக இருக்குது. ஏன்னா மாயமான காரியங்கள்னா என்ன, ஆண்டவரே எனக்கு நான் எல்லாம் விண்ணப்பித்து கூட எனக்கு எதுவுமே நடக்காமல் இருக்கிற மாதங்களாய் மாறுது, எல்லாம் மாயமாய் இருக்கிறது. இப்படி சலித்து போகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷனுக்குள்ளே இருக்கிற நியமிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் காலத்தில் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும். இப்போ நல்லா உழைக்கிறாங்க நிறைய பேர், இந்த செங்கல்லாம் தூக்கி நல்லா உழைக்கிறாங்க. இந்த மதியான நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு மரம், ஒரு நிழல் தேவைப்படுது. அதுபோல் நம்ம ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு ஒரு நிழல் தேவைப்படுகிறது போல நம்ம ஆத்மாவுக்கும் ஒரு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். ஆனால் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நாள். கூலி பாருங்க, கூலிக்காரன் வேலை செய்து எப்படா கூலி கிடைக்கும், 400 ஆண்டுகள் அடிமையாக இருக்கிறான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அவனுக்கு லேபர், அவனுடைய கூலி என்றால் என்னன்னு கூட தெரியாது. எகிப்து காமிச்சதெல்லாம் என்ன காமிச்சான், வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் காமிச்சான், கொமட்டிக்காயை காமிச்சான், எல்லாத்தையும் காமிச்சான், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு கூலி என்று கூட என்னன்னு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் நல்லா உழைச்சிட்டு அன்றைக்கி இந்த கூலி வரலன்னா எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும், வியாக்குலமாக இருக்கும். அதை போல அவர் சொல்லுகிறாரு, அந்த பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் தாவீது ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். சங்கீதம் 42. மானானது எப்படியா, அவருடைய கதறுவதோடைய உச்சம் அது. நீங்கள் நினைக்கிறீங்க இதை சாதாரணமாக நினைக்கிறோம், கதறுது. எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது நிலம், வறண்டு போயிருக்குது நிலம். ஆனால் மான் தண்ணீரை தேடி ஓடும் பொழுது அது எங்கடா தண்ணி கிடைக்கும், எங்கடா என் தாகம் தீர்க்கும். நம்ம லைஃப்பில் அதை மாதிரி ஒரு போராட்டம் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மானானது நீரோடைகள் வாஞ்சித்து கதறுது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை வாஞ்சித்து ஏன் கதறுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்டது இருக்கிறது, நிலம் வறண்டு போயிருக்கிறது, தாகம் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை, அங்கே தண்ணீர் இல்லை. அடுத்த வசனம், என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து, ஆமேன். அந்த தாகம், அப்பேற்பட்ட போராட்டம்.
அப்போ போராட்டம் மனுஷனுக்கு குறிப்பிட்ட நாள் இல்லை. உபத்திரம் எப்பவுமே நல்லதுன்னு பவுல் சொல்ற மாதிரி நமக்கு உபத்திரம் குறிக்கப்பட்ட நாள் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக உபத்திரம் இருந்தால் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஏன்னா தாவீது எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறார் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் அவர் பியூட்டிஃபுல்லாக சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என் தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அவனுக்கு அந்த வாஞ்ச, எப்போ ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அடுத்த வசனம், உன் தேவன் எங்கே என்று இந்த உலகத்தால் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு என்னவாயிடுச்சான்? நான் நினைக்கிறது ஆண்டவரே, நான் நினைக்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்க மாட்டேங்கிறது. எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் என்னை பார்த்து நிந்தனை செய்கிறார்கள். உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே? உலகம் பார்த்து கேட்டா பரவாயில்ல, யோபு தன் மனைவி பார்த்து கேட்கிறான். யோபு யார் கேட்கிறது? அத மாதிரி ஒரு போராட்டம். மனைவி பார்த்து கேட்கிறா, தேவனுடைய நாமத்தை தூஷித்து உன் ஜீவன் என்ன செய்? மாய்த்துக்கொள், உயிரை விடு. இப்பேற்பட்ட கஷ்டங்கள் நமக்கு தேவையா? இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நமக்கு தேவையா? வாழ்க்கையில் சில வேளைகளிலே போராட்டம், நம்மளுடைய ஸ்ட்ரகிள், வார்ஃபேர், போரை போல இருக்கிற, யுத்தத்தை போல இருக்கிற காரியங்கள்லாம் மன குழப்பத்தில் ஆழ்ந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை மாதிரி சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வெளிப்படும். ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது, இதே தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இதே சங்கீதக்காரன் சொல்றான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஒருவேளை துன்மார்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் வராது. துன்மார்கள்லாம் எப்படி இருப்பான்? நலமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீதிமானுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? ஆமேன், துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கும். யோபு நீதிமான், அல்லேலூயா. ஆனால் துன்பம் வரும், அநேகமாக இருக்குமா. ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை என்ன செய்வாராம்? ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய விசுவாசம். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாய் நாம் காணப்பட வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. என்ன கிடைச்சுதா? கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைக்கணும்? இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு உண்டான கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலத்திற்கு நமக்கு போராட்டம் நிச்சயமாக இருக்கும். நான் சொல்ல, யோபு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ முதல் காரியம் என்ன போராட்டம்னா, மனிதனுக்கு என்ன போராட்டம்னா, அவன் மனதில் வரும் போராட்டம் தான் அவனுக்கு பெரிய காரியமே. அல்லேலூயா, ஆமேன். இந்த காலத்தில் மனிதனுக்கு என்ன போராட்டம் என்று சொன்னால், மனிதனுக்கு அவன் மனதிலே வரும் போராட்டம் தான் பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை யாருமே பார்க்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை யாரும் அறிய முடியாது. ஆனால் அவனே தான் போராடணும். கூட ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா, ஆமேன். கூட ஆவியானவர் இருப்பார். நீங்கள் தான் என்ன செய்யணும்? அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும். ஆமேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி. ஓ மை காட், 2 பிரமாணமும் எங்க தான் இருக்குது? 2 பிரமாணம் எங்க இருக்குது? மனதில் தான் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் எழுப்பி விட்டுருவாங்க பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தோம் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள்,
சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை. இதற்கு ஏதாவது அடிமையாக இருக்கிறோமா? ஆவியானவர் கிரியை செய்வாராக. நாவானது சிறிய அவயமாக இருந்தும் என்ன பேசுதான்? நம்ம நாவு பெருமையானவைகளை பேசுகுதா? நிறைய நேரத்தில் கண்டிப்பாய் மாம்சம் பேசும். ஆனால் வெளியரங்கமாய் அது ஒத்துக்கொள்ளாது. அல்லேலூயா. நான் இல்லைன்னா இது இல்லவே இல்லை. அது என்னது பேசும்? நீங்களும் நானும் இல்லைன்னா கர்த்தர் என்ன எப்பவுமே இருப்பார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு பொழுது என்ன செய்யாது, ஒழிந்து போக. அவர் எப்பவுமே இருக்கிறார் தான். ஆனால் பேசுகிற நாவு தான் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். எத்தனை பெருமைகளை பேசுகிறது, எத்தனை பெருமைகளை பேசுகிறது. அருமையான அண்ணாளுக்கு தான் தெரியும் என்ன பெருமையாக பேசக்கூடாது. யாருக்கு தான் தெரியும்? அண்ணாளுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு போராடி நிந்தை, அவமானம், அசிங்கம் இந்த சமூகத்தில், குடும்பத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து அந்த மகள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதமான காரியத்தை அவள் சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் புழுதியிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்தும் தூக்குகிறார். புழுதியும் குப்பையிலிருந்து தூக்கி அங்கே பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறாரு. இதில் நமக்கு என்ன பெருமை இருக்குது? இதில் என்ன நமக்கு பெருமை இருக்குது? என்ன பெருமை இருக்குது நம்மளோட வாழ்க்கையில்? சில பேர் பார்த்தீங்கன்னா என் குடும்ப பெருமையை பேசுவாங்க. இந்த குடும்ப பெருமை, இன்னொரு எருமைகளுக்கு ஜாதி பெருமை. திட்டத்தினால தப்பே கிடையாது. ஜாதி பெருமை, எவ்வளோ பெருமைகள், எவ்வளோ பெருமையான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால் எதற்காகவும் வாய் திறக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த நாவு பாருங்க எவ்வளோ பொல்லாப்பு. 6வது வசனம், நெருப்பு தான். இந்த நாவு என்ன உலகமா? இப்போ இந்த அநீதி நிறைந்த உலகத்தை தான் கர்த்தர் தாவீது சொன்னார், என் வாழ்க்கை காவல் வைங்க ஆண்டவரே. நல்லா தெரியும், தெரியுங்களா? மாம்சம், ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே. மாம்சத்தில் இருக்கிறது நாவு, சரிங்களா? ஆவிக்குள்ளே மனது இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். இதை பேசக்கூடாது, இது பேசினா பிரச்சனை வரும்னு உள்ள ஆவியானவர் என்ன பண்ணிடுவார், குத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னா இந்த மாம்சம் போய் ஜெயிக்கும். எப்படின்னா பேசு 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 பேசு. அதுவும் விசேஷமாய் பலவீன பாண்டங்கள். நான் யாருன்னு சொல்ல, ஆணும் பெண்ணும் இனி ஆணல்ல பெண்ணல்ல. இந்த பலவீன பாண்டங்கள் ரெண்டுக்குமே சமமாயிடுச்சு. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டே ஆகணும். என்னை எப்படி அவர் சொல்வார், நான் கேட்டே ஆகணும். இந்த சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கா வரலையா, உண்மையை ஒத்துக்கணும். வந்திருக்கா? அப்போ எது ஜெயிக்குது? மாம்சம்தான் ஜெயிக்குது. இதை அறியாத இருக்கிற ஆமேன் நம்ம அநேக வேலையில் பட்டணத்தை பிடிக்கிறதை காட்டிலும் மனதை அடக்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தாவீது சொல்லி கொடுப்பார், நான் இல்லை. ஏன்னா நான் கூட வீக்கு தான். தாவீது சொல்லி தருவார். அல்லேலூயா. ஆமேன். நாவு நெருப்பு தான். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன பண்ணுது? மை காட், முழு சரீரத்தையும் என்ன செய்து? உன்னுடைய நாவுனால உன் முழு சரீரமும். ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் என்ன பண்ணார்? உன் கண்ணு தப்பாக இருந்ததுன்னா கண்ணை பிடிங்கி போடுனாரு. உனக்கு கை இடலாம் இருந்தால் இதை பிடிங்கி போடுன்னு சொன்னார். என்னைக்காவது நாக்கை பிடிங்கி போடுன்னு சொன்னாரா? நம்மளும் சேர்த்துக்க வேண்டியது தான். உனக்கு நாவு இதுவாக இருந்தால் ஊமையாக இருந்துரு, நாக்கை பிடிங்கி போடுன்னு நான் சொல்ல, தாவீது பின்னாடி சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம். ஐயோ, இது என்னங்க அர்த்தம்? இது ஆயுள் சக்கரத்தை, உன் நாவு உன்னுடைய ஆயுசு நாட்களே குறைய பண்ணுகிறது. எவ்வளோ பெரிய இத்தனை நாள் நான் என்ன நினச்சிருந்தேன், சுகர் தான் நம்ம ஆயுசை தூக்கிட்டு போலகுதுன்னு நினச்சேன். சுகர் தான் நம்ம ஆயுசு நாட்களை குறைச்சிருச்சுன்னு பார்த்தேன். கேன்சர் தான் நம்ம ஆயுள் நாட்களை குறைச்சிருச்சுன்னு பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே புதுமையாக சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும். எந்த அக்னி? எந்த அக்னி? நரக அக்னியில் நம்ம பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துருக்கிறதுல போகிறோம், புழு அவியாதான். எப்படி இருக்குமா?
புழு ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வந்தாலே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜனங்கள்லாம் நல்ல ஏசியில் சுகபத்திரமாக ஆராதிக்கணும்னு சொல்லி ஏசியை போட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா விஷயம்? ஹல்லேலூயா. நீங்கள் ஏசி போட்டால் நான் சபைக்கே வர மாட்டேன்னு ஒரு ஆத்மா வரல. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஏசியை போட்டால் என்னால் குளிர் தாங்க முடியல. உண்மைதாங்க. வேணுன்னா யாருன்னு அந்த பாஸ்டர் அம்மா கிட்ட கேட்டுங்க அப்புறம் போய். ஆமென். ஐயோ என்னாலலாம் வர முடியாது, என்னாலலாம் உட்கார முடியல ஏசியை போட்டதுக்கு. ஆனால் அவங்க சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம்? 21,000 ரூபாய் கரண்ட்டு பில்லு. ஆமென். கரண்ட் பில் எவ்வளோ? 21,000 ரூபாய். மூத்த பாஸ்டர் இருந்தால் என்ன சொல்லுவார்? லைஃப் மணி. அவர் என்ன சொல்லுவார்? மூத்த பாஸ்டர் இருந்தால் லைஃப் மணி. ஐயோ வாழ்நாள்லாம் இருக்கிற மணி ஆச்சு அது அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்போதைக்கு நமக்கு ஈபி வந்து டாபிக் விட்டு மாற வேண்டாம், டாப்பிக்கில் இருப்போம். ஈபி வந்து நமக்கு இதில் இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆமென். ஆனால் அது கமர்ஷியலாக மாறும்பொழுது எவ்வளோ ஆவரேஜ் நமக்கு வரும்னு தெரியாது. கர்த்தர் அதை சந்திப்பாராக. அல்லேலூயா. ஆகையால் நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டை போல சபையும் என்ன செய்யணும்? பார்த்து அனுசரித்து போகணும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஏசி போட்டதே நல்லா ஆராதிக்கிறதுக்கு, வெளியிலலாம் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டால், அந்த தாயார் சொல்லிட்டாங்க எனக்கு ஏசி இருந்தால் நான் வரல பாஸ்டர்ன்றாங்க. ஸ்தோத்திரம். பரவாயில்ல, இருக்கட்டும். சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நாவு நெருப்பு தான். முழு சரீரத்தையும் ஆயுள் சக்கரத்தையும் நம்முடைய ஆயுசை என்ன பண்ணுது? இந்த நாவு குறைக்கிறது தான். அடுத்த வசனம், சகல விதமான 7வது வசனம், சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் பியூட்டிஃபுல்லான காரியம். சிங்கத்தை வச்சுக்கிட்டு சிங்கத்தை அடக்கிறான் மனுஷன். புலியை வச்சுக்கிட்டு புலியை என்ன செய்கிறான்? புலியை அடக்கிறான். எல்லா மிருகத்தையும் என்ன பண்ணுறான்? கண்ட்ரோல் பண்ணுறான். இப்போ நாயை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, அது கண்ணாமண்ணான்னு கடிக்குது போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நாய்கள்லாம் இன்னைக்கு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்கு பின்னாடி வருவோம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஆனால் எல்லாவற்றையும் மனுஷன் என்ன செய்கிறானா? எல்லாவற்றையும் அடக்கிறான். 8வது வசனம், நாவை அடக்க. ஆமேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இதுதான் நாவு. அல்லேலூயா. இந்த நாவு எப்படிக்குதான்? ஒருத்தர்னால அடக்க முடியாது. இந்த நாவை என்ன செய்ய முடியாது? இந்த அவயத்திலேயே புறஜாதிலாம் சொல்லுவாங்க, நாவில் சரஸ்வதி குடிக்கொண்டிருக்கணுமா. அல்லேலூயா. புறஜாதிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாவு, யாக்கோபு சொல்கிறாரு, எல்லாத்தையும் அடக்கலாம்டா, ஆனால் நாவை மட்டும் என்ன செய்ய முடியல? அடக்கவே முடியல. அல்லேலூயா. சரி, நாவை நான் வெட்டியும் போட முடியாது, நாக்கை துடித்தும் போட முடியாது, நான் என்னதான் செய்யறது ஆண்டவரே? சங்கீதம் 39:2 சொல்றாரு, ஆமேன், நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நல்ல நல்ல வசனத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு அலையிலையா சொல்லாமா? ஆமேன். நான் மௌனமாகி, இப்போ நாக்கை நான் துண்டித்து போட முடியாது, நாக்கு எனக்கு வேணும், ஒன்று சாப்பிட்றதுக்காவது வேணும். நான் பேசாமல் இருக்கிறதுக்கு வேறு விஷயம், ஆனால் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? நாவு வேணும். அல்லேலூயா. அதனால் டேஸ்ட் பார்க்குறதுக்கு எனக்கு என்ன வேணும்? நாவு வேணும். ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், நாக்கில் இப்போ இது மாதிரிலாம் ஒரு பாவம் இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு ஒருவேளை தாவீது கேட்டிருப்பாரு. தாவீது கேட்ட உடனே அவருக்கு ஒரு ஞானோதயம் பிறந்து மேபி அதை எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பேசுகிற
நலமான வார்த்தை கூட சில வேளைகளிலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நீங்க பேசுனது இப்படி பேசுனீங்களான்னு கேட்டா உடனே எப்படி நம்ம எடுத்துக்கிறது? மாம்சம் எப்படி தூக்கும்? இனி நான் எதுவும் பேச மாட்டேன், இனி நான் அதை மாதிரி பேச மாட்டேன். ஐயா, நலமானதை கூட அவன் என்ன செய்யல? ஏன் நலமானதை பேசல? சில பேருக்கு நலமானதை சொன்னாலும் கூட சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பேர் நலமானதை பேச சாதாரணமாய் பேசுற விஷயத்தை அப்படியே திருச்சி, ஐயோ, லைம்ல என்னமா ஆசிடு? சிட்ரிக் ஆசிடு. இந்த சிட்ரிக் ஆசிடை எடுத்துட்டு போய் பாலில் லாக்டிக் ஆசிட்ல ஊத்துனீங்க வச்சிங்க, அப்படியே திரிஞ்சு போயிடும். நீ நலமானதை சிட்ரிக் ஆசிட் போல பேசுவ, ஆனால் அது அப்படியே பால் போல என்ன ஆகிடும்? திரிஞ்சி 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 திரிஞ்சி. ஏன் தெரியுமா? பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீ பேசுகிற நலமான வார்த்தை கூட சத்தியத்தை சொல்ற பொழுது சத்ருவாய் மாறுகிற காரியமாய் மாறுகிறது. உனக்கு நலமான காரியங்களை சொன்னா கூட ஏத்துக்கக்கூடிய இருதயம் இல்லை. நீ யார்கிட்ட பேசுறன்றது கொஞ்சம் யோசித்து பேசு. ஹல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதை பேசினா இது பிரச்சனை வரும், இது பேச நமக்கு தெரியாது, இது பேசினா பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பேசிடுவோம், நலமானதை தான் பேசுவோம். ஆனால் எதிர்முனையில் என்ன இருக்கும்? எதிர்மறையான காரியங்கள். இந்த மனதின் போராட்டம் பெரிய விஷயங்க. இந்த அவயங்களில் வர தோன்றுகிற காரியங்கள் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், நலமானதையும் பேசாமல். பேசாமல் இருன்னு சொன்னா உடனே எப்படி எடுத்துக்கிறது? மாம்சம் தூக்கி, இனிமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன். செய்யாத. இனி நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன். செய்யாத. நலமானதை பேசாமல். தாவீதுக்கு தெரியும்யா, அவன் ராஜா, அவனுக்கு இருக்கிற ஞானம், அவன் பெற்ற பிள்ளைக்கு இருக்கிற ஞானம் இந்த உலகத்தில் வேற யாருக்கு இருக்குது? அந்த ஞானவான் சொல்லுகிறான், நலமானதை கூட நான் பேசாமல். சில வேளையில் ஊமையாக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும், சில வேளையில் பேசாமல் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். நாவை அடக்கக்கூடியவன் எப்படி அவன் சொல்லிக் கொடுக்குறதை நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்க? ஆமென். பெரிய போராட்டம் வர நேரத்தில், பெரிய பிரச்சனைகள் வர நேரத்தில் நாவை அடக்கி வச்சிருங்க. ஹல்லேலூயா. நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? துக்கம் வேற. துக்கம் அவனுக்கு வந்த துக்கம் வேற, தாவீதுக்கு வர துக்கம் வேற. உங்களுக்கு என்ன வரும்? பிரஷர் வரும். எப்படியாவது இந்த விஷயத்தை கொண்டு போய் எங்கேயாவது இருக்கிற ப்ரெஷரை எங்கே தள்ளணும்? பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட தள்ளி விட்டணும். அந்த அக்கா என்ன பண்ணும்? அதுதான் பெரிய ஆல் இண்டியா ரேடியோ. அந்த ஆல் இண்டியா ரேடியோ என்ன செய்யும்? அகில உலக ரேடியோவாக மாறும். ஹல்லேலூயா. விலையும் இல்லாமல் கிரயமும் இல்லாமல் நீ எவ்வளோ பப்ளிசிட்டி ஆகிட்ட. ஆமேன். டிவியில் போட்டு ஒரு ஆடு போட்டால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். ஹல்லேலூயா. எவ்வளோ? லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் ஆடுக்கு. ஒன்றுமே இல்லை. நம்ம ஆல் இண்டியா ரேடியோ கிட்ட சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. உன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக போயிடும். ஆமேன். அப்படி தானே? சொல்லாமல் இருக்க முடியாதுங்க, எப்படியோ சொல்லணும். அதை நலமாய் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேடாக இருக்கிற விஷயத்த நலமாய் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு டாக்டிஸு. அது நலமாக இருக்கிறவங்களுக்கு தான். என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்களாமே, அப்படியா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. உனக்கு உங்கள் அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இறங்கி போச்சு, உங்களுக்கு ஏறி போச்சு. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஏறிடும். உங்களுக்கு ஏறின பிறகு என்ன பண்ண முடியும்? தாவீது சொல்கிறார், எப்பா நலமானதை பேசாமல் வாய மூடிட்டு இருக்கலாம்ல. நலமானதையே அவன் பேசலை, தீமையானதை நம்ம இருதயத்தில் இருக்க வைக்க முடியுதா? ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். இதெல்லாம் தாவீதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. என் இருதயம் அவனுக்கு என்ன கொண்டதான்? என் இருதயம் எனக்குள்ளே என்னாச்சான்? அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது அவன் என்ன செஞ்சான்? ஊமையனா இருந்தான்,
வேற எங்கேயும் அவன் பேசலை. ஆனால் மௌனமாக இருக்கிற நேரத்தில் அவனுக்கு அனல் கொண்டது. ஆவியானவர் உங்களை அனலாக்குவாராக. உங்களை அனலாக்குனார்னா அந்த நாவு எங்கடா போய்டும் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு போவாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீட்டு அக்காவுக்கு போவாது, உங்கள் அம்மா கிட்ட போவாது, உங்கள் மாமியார் கிட்ட போவாது, எங்கேயுமே போவாது, எந்த இடத்துலையும் போவாது. நேராக உன் நாவு விண்ணப்பத்திற்கு போயிடும். அல்லேலூயா. இந்த பிராக்டிஸ் எத்தனை பேர் பண்ண போறீங்க? ஆமென். பிரயோஜனமானது இருக்குதா? பிரயோஜனமாக ஆண்டவர் பேசுகிறாரா? ஏன்னா டாப்பிக்கை மாற்றினார் அவர், நான் இல்லை. ஆனால் டாபிக் வந்து வேறு, ஆனால் பேச சொன்ன காரியங்கள் வேறு. இன்றைக்கு சபைக்கு வேண்டியதை கர்த்தர் அந்தந்த தினத்துக்கு அவர் கொடுக்கும் பொழுது அதை நான் யோசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இருதயம் எனக்குள்ளே என்ன ஆச்சான்? அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறான்? மௌன விரதம் இருக்கிறான். உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? நீ நான் பேச மாட்டேன். எதுக்கோ இருக்கிறான் தெய்வத்துக்கெலாம். நம்ம யாருக்கும் இருக்க வேணாம், நமக்கே இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன்லாம் வந்து இன்றைக்கி அங்கே மௌன விரதம் எதுக்குடான்னா அவங்களுக்கும், யாருக்கு? சிலைக்கு. நமக்கு இருக்கலாங்க, உயிருள்ள ஜீவன் நம்மலாம். நம்மவே இருக்கலாம், மௌனமாக இருக்கலாம். என்னம்மா கரெக்டா? மௌனமாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகும்போது பார்ப்பீங்களே மருமகளை, மௌனமாக இருக்கலாம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால். ஆமென். எப்பெல்லாம் உன் மனதுக்குள்ளே போராட்டம் வருகிறதோ, உன் மனதுக்குள்ளே ஒரு காரியங்கள், தீங்கான காரியங்கள் உனக்குள்ளே செயல்பட சொல்லுதோ, நல்லா தெரியும் ஆவியானவர் தடுப்பார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது சொன்னால் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆகையாலே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ மௌனமாக இருந்தினா உனக்குள்ளே ஒரு அனல் கொள்ள வேண்டும். அந்த அனல் ஆவியானவர் உங்களுக்கு, அதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் கொடுக்கும் பொழுது உன் நாவு எதையும் பேசாது, விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடும். தாவீதுக்கு அதுதான். அல்லேலூயா. எந்த ஒரு மன போராட்டம் வரும்பொழுதும் நாவுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்னா விண்ணப்பத்துக்கு இடம் கொடு. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, எழுந்து நிற்காதீங்க. என் கண்ணீரை காண்பவரே, உட்காருங்க. பதில் சோத்திரம் ஏசையா. ஆமென். அவருக்கு தெரியும் உம்மால் தான் ஆகும், உம்மால் தான் கூடும், என் நாவினால் ஒன்றும் கட்ட முடியாதுன்னு தெரியும். ஊமையானா மாறிட்டேன். அல்லேலூயா. Glory to Jesus. 9வது வசனம் சொல்றாரு, எனக்காக நான் வாயை மூடின்னு இருக்கும் பொழுது, என் வாயை அடக்கி கொள்ளும் பொழுது, நான் ஊமையா இருக்கும் பொழுது நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன் வாய் திறந்து எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் குட்டிச்சவராக்குறதுலாம் போதும், இனிமேல் ஊமையாயிடு. அல்லேலூயா. நாக்கை வெட்ட முடியாது, அவங்களில் இருக்கிற நாக்கை நான் என்ன செய்ய முடியாது? வெட்ட முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், நான் ஊமையானா இருந்தேன், நான் மௌனமாக இருந்தேன். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, இவன் ரொம்ப மௌனம், ஊமை குசும்பிடா, இவன் மௌனமாக இருந்தால் சாதிச்சிட்டான்பா அவன். கேட்டிருக்கீங்களா இல்லையா? மௌனமாக இருந்து தான் சாதிப்பார்கள். நாவை திறந்து சாதித்தவன் எவனுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? மௌனமாக இருக்கணும். 3 காரியங்களை விரைவாய் பார்க்கணும். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மௌனமாக இருந்து எதை காத்து கொள்ள வேண்டும்? என் மனதினுடைய காரியங்களை நான் அடக்கி வைக்க வேண்டும். மனதினுடைய காரியங்கள், போராட்டங்களை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து நம்பர் 1, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? ஏன்னா நாவை காத்துக்கொள் சொல்லல, இருதயத்துல இருந்து தான் புறப்படும், நாவு மூலியமா வெளிப்படும். உன் இருதயத்தை காத்துக்கொள். உனக்குள்ள இருக்கிற அந்த அனல் விண்ணப்ப மணலாய் மாறட்டும் தாவீதை போல. அதிலிருந்து உனக்கு ஜீவ ஊற்று பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ மௌனமா இருந்தே என்று சொன்னா பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பேசாமல் காரியத்தை சாதிப்பவர்கள் மௌனமா இருப்பவர்கள். பேசி பேசி கெடுப்பவர்கள் எல்லாம் சாதித்தவர்கள் அல்ல. மௌனமாக இருந்து தான் அநேக காரியத்தை சாதிச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்தீங்களா, உங்களுடைய மௌனம் ஞானிக்கு சமமாக எண்ணப்படும்.
அல்லேலூயா. எந்த இடத்துல வாயை திறக்கணும், எந்த இடத்துல வாயை திறக்கக்கூடாது, நான் வாய்க்கு கடிவாளத்தை வைங்க ஆண்டவரே. என் வழியை நான் காத்துக்கொள்வதற்கு என் நாவை கடிவாளத்தினால் கட்டி போடுங்க ஆண்டவரே. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம், மனதின் அறையை கட்டிக்கொள். மனசை அலைய விடாத, மனசை அலைய விடாத, மனசை கட்டிக்கொள். 1 பேதுரு வாசிக்க வேண்டாம், 1 பேதுரு 1:13 வேணா நோட் பண்ணிங்க. மூன்றாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம், சங்கீதம் 131 1-2 வசனங்கள். மிஞ்சின காரியங்களிலே தலையிடாத. 131 சங்கீதம் 131 1-2. கர்த்தாவே என் இருதயம், ஆஹா, அவர் சொல்றார், சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நாய்க்காதை பிடிச்ச கதை. அல்லேலூயா. நாய்க்காதை பிடிச்சா என்ன பண்ணும் அது? இப்போ நாய் காதை பிடிக்காமே கடிக்குது. அல்லேலூயா. நாய் காதை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கடிக்குது. இன்னும் நாய் காதை பிடிச்சா என்ன தான் ஆகும்? உனக்கு தேவையற்ற வழக்கில் நீ தலையிட்டேன்னு சொன்னால் நாய்க்காதை பிடிச்சதுக்கு சமானமாய் மாறும். ஆமேன். அல்லேலூயா. இந்த இப்போ வழக்க சொல்கிறாங்களே இப்போ வாலிபர்கள்லாம், அவனே தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கதை தான். அல்லேலூயா. கர்த்தாவே என் இருதயம் இருப்பாப்புள்ளதும் அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளதும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அடுத்த வழக்கில் தலையிடவே இடாத. ஏன்னா உன்னுடைய மனதுடைய போராட்டம் என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய காரியத்தை கேட்கும் பொழுது இந்த மனிதனுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் அந்த எமோஷனல் நிறைந்தது. இந்த இருதயம் என்னது? அது எமோஷனுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? உணர்ச்சி. ஆமாம், உணர்ச்சி மிக்க ஒரு காரியம். இது என்ன ஆகும்னா இது அப்படியே அடாப்ட் பண்ணிடும். இந்த பாரத்தை என்ன செய்யணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்ன செய்யலாம், அது ஜெபிக்கலாம், அது ஓகே. ஆனால் மிஞ்சின காரியங்களை அதிகமாக கேட்டால் என்ன ஆகும்னா நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால் மிஞ்சின காரியங்கள் என்ன செய்ய முடியாது, நாம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம். 2வது வசனம், தாயின் பால் மறந்த குழந்தையை போல எதை அடக்கி என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்கு. அமர்த்தி, அல்லேலூயா, அடக்கி ஆத்மாவை என்ன செய்யணும், அடக்கி ஆளுகிற தன்மை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே நாம் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆவியானவர்கிட்ட. ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை உண்டாக்கி கொடுப்பார். அது ஒரு அல்லேலூயா சொல்லமா? அப்போ முதல் காரியம் என்ன பார்த்தோம்? மனுஷனுடைய மனதில் உள்ள ஆமேன் போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், மனதிலே அறையை கட்டிக்கொள்ள வேண்டும், மிஞ்சின காரியத்தை தலையிடக்கூடாது. 2வது காரியம், உலக மனிதர்களால் வரும் போராட்டம். மனுஷனால நிச்சயமாய் போராட்டம் வரும். அல்லேலூயா. உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். அல்லேலூயா. உங்களுக்கு யாரோட போராட்டம் வரும்? யாரோட போராட்டம் வரும்? மனிதரோடு, உலக மனிதரோடு நிச்சயமாக என்ன செய்யும்? உங்களுக்கு போராட்டம் வந்தே தீரும். அல்லேலூயா. போராட்டமாக இருந்தால் பரவாயில்ல. போராட்டம் எங்கே போய் கொண்டு போய் விடுது? மனிதனுடைய அழிவுக்கு கொண்டு போய் விடுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். Glory to Jesus. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினான். யார் இது? டக்குன்னு புரிஞ்சுக்கினீங்களே? ஆமென். இவர்கள்லாம் யாரு? யோசேப்பு, ரைட்டு. இந்த சதி யோசனை பண்ணவங்க யாரு? ஐயோ ஆண்டவரே, என்னப்பா இது? உன்னுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு எது சொல்லுது? வேதம் தானே சொல்லுது. உங்களுடைய வளர்ச்சி
மற்றவர்களுக்கு என்னவா இருக்குதான்? வந்துட்டான் சொப்பனக்காரன், அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. ஆமேன். வந்துட்டான், இந்த சொப்பனக்காரன் வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. எதையாவது போட்டு குத்துருவான். எங்கே போய்? அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுவான்? இப்போ நம்ம வீட்டில் போட்டு கொடுக்குற பிள்ளைங்க இருக்குதா இல்லையா? இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா அண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கள் வீட்டில் என் தம்பி இருக்கிறான் பாருங்க, அவன் தான் முதல்ல உத்தமன். நேராக போய் என்ன பண்ணுவான்? அங்கே கோலி விளையாடி நிற்கிறாருமா அண்ணன் அப்படின்ட்டுருவான். கில்லி தாண்டு விளையாடி நிற்கிறாருமான்ட்டுருவான். வந்த உடனே பொலன்னு பொழக்க விடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொழக்கிறதோடு நிறுத்திங்கன்னா பரவாயில்ல. இப்போ நான் எப்படி இருக்கணும்? இப்போ போட்டு கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலான்னா, திட்டலாம், இல்லை 2 அடி அடிக்கலாம். அதுக்குன்ட்டு கொலை செய்கிற அளவுக்கு போவாங்க. ஆமேன். தேவன் உங்களை யாரை கிட்ட வச்சுக்கிறாங்களோ அவங்கள எட்ட தள்ளாதீங்க. எட்ட தள்ளினவங்களும் கிட்ட வச்சுக்காதீங்க. ஒரு அலையிலையா? ஒரு அலையிலையா சொல்லாமா? தேவன் உங்களை யாரை கிட்ட வச்சுக்க அனுமதிக்கிறாரோ அவங்கள என்ன செய்யுங்க? கிட்ட வச்சிங்க. எட்ட இருக்கிறவனை கிட்ட வச்சுக்கிறோம் நீங்களே நினைச்சிங்கன்னா, ஆவி புறம்பா தள்ளுகிறது என்று சொன்னால் நம்ம சில வேலைகளில் இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதாக இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். சதி பண்ணுறாங்க யாரு? சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? சதி பண்ணி என்ன பண்ணுறாங்க? அவர்களை கொலை செய்யும்படியாக என்ன பண்ணாங்க? நல்ல வேலை, ஏதோ ஆத்துமாவில் இருக்கிற நன்மை யாருக்கு இருந்தது? பெரிய கேடிக்கு ஒன்று இருந்தது, ரூபனுக்கு இருந்தது. கேடின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, அது அப்புறமா நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் நான் விவரிச்சுலாம் சொல்ல முடியாது. அந்த கேடிக்கு கூட என்ன இருக்குது? ஆத்துமாவில் ஒரு நன்மை இருக்குது. அந்த கேடி சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, டேய் என்னடா எல்லாமே கொலைலாம் பண்ணிலாம் போடாத, அப்படியே குழியில் இறக்கி விட்டுரு, ஏன் சாவடிக்கணும்? அவனுக்கு கூட நல்ல இருதயம் இருக்குது. ஆமென், glory to Jesus. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஆத்துமாவில் நன்மை எப்பவுமே வாசமாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் அது போகும்பொழுது எது ஜெயிக்குதுன்றது தான் முக்கியமாக இருக்குது. சரீரங்கள் உள்ள அவயங்கள் பாவம் செய்ய தூண்டுகிறதா, இல்லை ஆத்துமாவில் நன்மை நம்மை ஜெயிக்கிறதா? எது ஜெயிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உலகத்தில் மனிதரோடு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. நான் எப்பவுமே சொன்னேன், நீதிமானுக்கு அநேக போராட்டம் உண்டு, ஆனால் கர்த்தர் அதிலிருந்து அவனை என்ன செய்வார்? ஆமாம், எவ்வளோ போராட்டம் வரலாம், ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை நமக்கு வைத்து விட்டார் என்றால் அந்த திட்டம் வரைக்கும் போராட்டம் இருந்தாலும் கூட கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்றவர் நீங்கள் அல்ல. எத்தனையோ திட்டங்கள் இருக்குது கர்த்தருக்கு. அதனால் கர்த்தர் கூட அவர்கள் இருக்கட்டும், நம்மோடு கூட நம்ம என்ன செய்ய முடியாது? சில காரியங்களில் நம்ம இது பண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமென். பவுலடிகளார் பாருங்க, ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டம் பாருங்க பவுலடிகளாருக்கு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா அப்புறம் போவோம். 20வது வசனம் வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்ற. டேய் சொப்பனக்காரா, உன் லைஃப் எப்படி முடியும்னு நான் பார்க்குறேன். துஷ்ட மிருகம், இதே துஷ்ட மிருகம் தான் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் சொல்றாரு, நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் விளக்கமாய் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே, அவர்னா சிங்கத்து கூட போறாருன்னா, புலி கூட போறாருன்னா, எது கூட போறாருன்னாரு? மனுஷர் எப்படி இருக்கிறான்? துஷ்ட மிருகத்தை போல இருக்கிறான். இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான்? உலகத்தில் துஷ்ட மிருகனை போல இருக்கிறான். உன்னை வளர விடாமல் பண்றது யாரு? கர்த்தர் நல்லா கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா, அவனை தனியாக கொண்டு போயிடுவார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம்? மாம்சத்தில் ஓடி போய் அப்படியே டைவ் அடிப்போம் பாருங்க. டைவ் வச்சு நம்ம பிடிச்சின்னு வருவோம். கஷ்டம். அதுக்கு வர பின்னாடி வர கஷ்டத்தை நீ அனுபவிக்கும் போது என்னாத வரும் முன் காப்போம் என்று சொல்லும்பொழுது ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். நான் எபேசிலே துஷ்டமிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தேர்ந்தாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஊழியத்தில் அநேக போராட்டங்கள் வரும். இவர் ஊழியம் பண்ண தானே போனார். ஊழியம் பண்ண போகிற இடத்துல துஷ்ட மிருகம்னு சொல்கிறாரு.
இருக்கும். ஊழியத்தில் என்ன இருக்கும்? பெரிய காரியங்களுக்கு ஊழியத்திற்கு தடை வரும். ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு நம்முடைய மாம்சங்களில் பல போராட்டங்கள் வரும். உலக மனிதர்கள் என்ன செய்வான்? எல்லாம் ஆப்போசிட்டாக நிற்பான். அதை பற்றி கவலை கிடையாது. கர்த்தர் அழைத்தவர் நம்ம என்ன செய்வார்? இதை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவான், கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் தடை பண்ணுவாங்க. கர்த்தர் கட்டி முடித்து இன்றைக்கி ஆராதிக்க முடியாது கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய பெரிய சாட்சி, சாதாரணமானது இல்லைங்க. ஒரு வீடை கட்டிப்பார், ஒரு கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்கிறாங்களே, சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் ஆலயத்தை, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம். அப்போ யாருங்க கட்டினது? கர்த்தரே இதை கட்டினார், கர்த்தரே இதை செய்தார். என் வாயை நான் அடக்கிக் கொள்வேன், என் வாயை நான் அடக்கிக் கொள்வேன் தாவீது சொல்லுகிறாரு. துஷ்ட மிருகம். சங்கீதம் 92:6 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 92:6 நாம் முடிப்போம். மிருக குணமுள்ள மனுஷன் அது அறியான், மூடன். ஆமாம், மூடனோ துஷ்ட குணமுள்ள மனுஷனோ ஒன்று தான். அல்லேலூயா. முட்டாளாக இருக்கிறான் பாருங்க, அவனும் ஒன்றும் அறிய மாட்டான். மிருக குணமுள்ள மனுஷனும் என்ன செய்ய மாட்டான்? கர்த்தருடைய திட்டத்தை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணுவான்? செஞ்சு கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அப்போது க்ளோரி டு ஜீசஸ். இந்த உலக மனிதர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 15:32 ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும். ஆமென். ஆவியானுடைய அன்பின் நிமித்தம், ஆவியானவரோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்ய ஆரம்பியுங்கள். ஆமென். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆமென். கொலோசியர் 4:12. கொலோசியர் 4:12. கிறிஸ்து எனப்பட்ட இல்லை கொலோசியர் 4:12. எப்ராப்பாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். நீங்க போராடணும். முதல்ல நமக்கு போராடணும். தேவனுடைய சித்தத்திற்குள்ளே நிற்பதற்கு, நிச்சயமுள்ள பூர்ண சித்தத்திற்குள்ளே நிற்பதற்கு போராடி ஜெபிக்க வேண்டும். போராடணும். உன் இருதயம் தேவனோடு கூட போராட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒன்று வேண்டும். என்ன வேண்டும் தெரியுமா? சங்கீதம் 92:10 வாசிங்க. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நீங்கள் புது எண்ணெயால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண. கரங்களிலே என் தலையில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. 11 என் சத்துருக்கள் என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடியும், இந்த உலக மனிதன் உனக்கு விரோதமாய் நிற்கிற மனிதனை தேடியும் என்ன செய்வ?